ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் அரிசியில் செஞ்ச ரொம்ப சுவையான தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நீங்கள் நம்பவே முடியாத அளவுக்கு கண்டிப்பாக சுவையாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேவையான பொருட்கள்: ரேஷன் அரிசி 2 கப் எடுத்திருக்கேன், கடுகு 1 டீஸ்பூன், கடலை பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, மல்லித்தலை சிறிதளவு, காஞ்ச மிளகாய் 3 எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பூண்டு 10 பல், இஞ்சி 3 இன்ச் சைஸில் எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 பட்டை, 4 கிராம்பு. இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் 2, பழுத்த தக்காளி 7, தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்தது நம்ம நல்லா குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நார்மலாக என்ன குக்கிங் ஆயில் சேர்த்திக்குவீங்களோ அதை சேர்த்திக்கோங்க. இன்னும் அடிஷ்னலாக டேஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்திக்கோங்க. இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். கூடவே கடலைப்பருப்பும் சேர்த்திக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீட்ட வாக்கில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரேஷன் அரிசி பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெந்து வரும் பொழுது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம 3 வரமிளகாய் எடுத்துக்கலாம். நம்ம காரத்துக்கு வரமிளகாய் கூடவே நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்திக்க போகிறோம். ஸோ 2ஐயும் பார்த்து சம அளவாக உங்களுக்கு எப்படி காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் நிறைய காரம் இருக்கிறதுனால இந்த மிளகாய் 3 மட்டும் சேர்த்திக்கிறேன். அது கூட அரை டேபிள் ஸ்பூன் போல் தான் நான் மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அடிப்பிடிச்சிடாமையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை போட்டுட்டு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அடிப்பிடிக்காது, கிளறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதே போல் ரேஷன் அரிசி ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 5-6 தடவை நல்லா கழிஞ்சிக்கோங்க. அதில் ஏதாவது குப்பை வேஸ்ட் ஏதாவது இருந்தால் கூட வெளியே வந்துடும். எங்கள் கிட்ட இருக்க அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூசி இருக்கும். அதனால் நான் ஒரு 5-6 தடவை நல்லா கழிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இப்போ நம்ம அது பச்சை வாசம் போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்திக்கிட்டோம். ஒரு 7 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சதை சேர்த்திக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி வரணும். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே போல் நம்ம நார்மலாக இப்போ சாப்பிட்ருக்க அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப பாலிஷ்டு ரைஸ், அதனால் உங்களுக்கு டேஸ்ட்டே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த ரேஷன் அரிசியில் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இதை வீக்லி ஒன்ஸாவது செய்வோம். ஏன்னா அந்த டேஸ்ட்டுக்காகவே கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அவ்வளோ ருசியாக இருக்கும். பருப்பு சாதம் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா
1/2 டேபிள் ஸ்பூன் தான் நான் வந்துட்டு தனி மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காரம் வந்துட்டு சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு. நம்ம சாப்பிட்ற நார்மல் சாதத்தில் பார்த்திங்கன்னா சத்துமே வந்துட்டு ரொம்ப குறைவு, ஏன்னா அதை பாலிஷ் பண்ணிட்டதுனாலேயே. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி வந்து குண்டு குண்டாக தான் இருக்கும் சாதம் பார்த்திங்கன்னா. ஆனால் உங்களுக்கு சத்து பார்த்திங்கன்னா அதை விட அதிகப்படியான சத்து இதில் தான் இருக்குது. ஃபைபர் கண்டென்ட்டும் சரி, அயன் கண்டென்ட்டும் சரி, நம்ம சாப்பிட்ற நார்மல் பாலிஷ்டு ரைஸ் விட இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ மல்லி இலையும் நம்ம ஃபைனலாக சேர்த்திக்கலாம். ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு அரிசி 1 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம சாதாரணமாக எப்போதுமே வீட்டில் வந்துட்டு 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி போல் வைப்போம். அதே போல் தான் இந்த ரேஷன் அரிசிக்கும் வைக்கிறோம். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி வச்சாலே போதும். அதே போல் விசிலும் பார்த்திங்கன்னா நம்ம 3 சவுண்டு விட்டாலே போதும். நார்மலாக நான் வந்துட்டு 3 தான் விடுவேன். நீங்கள் வந்துட்டு உங்களோட குக்கர் எப்படியோ அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்திக்கலாம். தண்ணி வந்துட்டு கொதி வந்துருச்சு. அதுக்கப்புறமா அரிசியும் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்துட்டு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரேஷன் அரிசியில் சாதம் வடிச்சிட்டு அதை நம்ம வடகம் மாதிரி செஞ்சு வச்சுட்டா கூட அந்த இயர் ஃபுல்லாக வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்பளம் கூட செய்யலாம். அதெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம வந்துட்டு அடிக்கடி பொரிச்சிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொரியல் எல்லாம் செய்யாத அன்னைக்கு நம்ம அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரிசி போட்டதுக்கப்புறமா தண்ணி வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டு நான் சொன்ன மாதிரி 3 விசில் வந்து நான் விட போகிறேன். ஸோ இப்போ விசிலும் வந்தாச்சு. அதுக்கப்புறமா எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இப்போது சுவையான நிறைய சத்துக்கள் இருக்கிற தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா தயாராகிடுச்சு. இந்த லாக்டவுன் பீரியடில் செலவை மிச்சம் பண்ண மாதிரியும் ஆச்சு, நிறைய சத்துக்களோடு சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுவைக்கு அடிமையாயிருவீங்க. நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அரிசி ஊற வச்சு நான் சொன்ன மாதிரி சமைச்சு பாருங்கள். அதுவும் நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மசாலா பவுடர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாசமே பார்த்திங்கன்னா தூக்கலாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.